வெல்கம் டு சசி சமையல். மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு பிரெட் பாலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மொத்தமும் நீங்கள் நெய்யிலே கூட செய்யலாங்க. நான் கொஞ்சமாக நெய் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா உருகி வரட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறட்டும். நான் இப்போ ஒரு 5 பீஸ் பிரெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒரு 4-5 அந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகிடுச்சுங்க. நான் பிரெட்டு வந்து 4-5 பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரெட்டு இந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக ரோஸ்ட் ஆக்க வேண்டும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு மீடியமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணாது. அதனால மீடியமாக ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் ரோஸ்ட் ஆனா போதும். இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பிரெட் பீஸையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பிரெட் பீஸையும் ரோஸ்ட் ஆக்கி வச்சுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் இருக்க எண்ணெயை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதே கடாயில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேங்க. இது ஏறத்தாழ 1/2 லிட்டர் பாலுங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவு பால் தனியாக எடுத்துக்கலாங்க. அதில் நான் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. முதல்ல இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை பாலில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இன்னொரு கையில் மெதுவாக ஊற்றிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிக்கும், அப்படியே போய் கீழே உக்காந்துரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நான் மீடியம் சர்க்கரை வேணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னா 8 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அப்படியே அடியில் போயிட்டு மாவு மாதிரி அப்படியே கட்டிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அது வரைக்கும் இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. ரொம்ப அதிகமாக கட்டியாக வேண்டாம். அப்புறம் பிரெட் நம்ம போடும்போது அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் வேணும்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இது வெனிலா ஃப்ளேவர்ன்றதுனால எதுவும் சேர்க்கலை. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க பிரெட் பீஸ்களை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாதி பாலில் முழுகினா மாதிரியும் பாதி மேலேயே தெரிகிற மாதிரியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு க்ரன்ச்சி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வைக்கிறது. மொத்தம் நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா பாலுக்குள்ளே மொத்தமாகவே சாஃப்டாகிடும். ஒரு க்ரன்ச்சி தெரியாது. அந்த க்ரன்ச்சி தெரியணுன்றதுக்காக பாதி உள்ளே போன மாதிரியும் பாதி மேலே இருக்கிற மாதிரியும்
வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிற டிஷ்ஷு தாங்க இது. பசங்களுக்கு இல்லை கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே அப்போ செஞ்சு கொடுக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பசங்க எப்பாச்சும் எது செஞ்சு கொடுங்க, ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த மாதிரி சமயத்துலேயும் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஆறட்டும் நல்லா. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இப்போ எடுத்து வைக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர் வச்சு கூட எடுக்கலாம். இப்போ மேலே நான் ட்ரை ஃப்ரூட் தூவி இருக்கேங்க. இது சம்மர் டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ குளிர்காலன்றதுனால இப்போ நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன், அப்படியே தான் சாப்பிட கொடுக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷத்துல சூப்பரான ஒரு டிசர்ட் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க, வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுக்க. டேஸ்ட் நான் செஞ்சது நானே சொல்லக்கூடாதுங்க, செம்ம லெவலில். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பிரெட் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்கிற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.